அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சித்தா ஸ்காலர் சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். நிறைய அப்ளிகேஷன்ஸ் இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. அது எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்டு நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய சித்தா ஸ்காலர் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக அதில் போய் ஜாயின் பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப சேஃபானது. சரி, நிறைய பேர் கேட்குறீங்க, சார் அப்ளிகேஷன்ஸ் நான் வந்து கொரியரில் போடக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்குறீங்க. ஸோ ஒரு விஷயம் பேசிக்காக புரிஞ்சுக்கணும். அதாவது அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்லேயும் போடலாம், கொரியர் சர்வீஸ்லேயும் போடலாம், ஸ்பீட் போஸ்ட்லேயும் போடலாம். அது 27ஆம் தேதி 8வது மாதம் 2024 ஈவினிங் 5:30க்குள்ளே அது ரீச் ஆயிடணும் அப்படின்றதான் அவங்களோட ஒரு இது. அடுத்தது கூடவே வந்து பார்த்திங்கன்னா, டாப் ரைட் ஹேண்டில் அப்ளிகேஷனில் அந்த கவர் இருக்கு இல்லையா, அதில் டாப் ரைட் ஹேண்டில் அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் டு பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் டிகிரி கோர்சஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா, அல்லது நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன்னா அந்த கவர்மெண்ட் கோட்டா, அல்லது ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டா அப்படின்றத எழுத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து அடிஷ்னலாக பண்ணிவிடுங்க. சரி, இது ஏன் நான் வந்து என்னோடய விருப்பத்தில், என்னோடய ஒப்பீனியனில் ஒய் ப்ரொஃபஷனல் கொரியர் இல்லாமல், கொரியர் சர்வீஸ் இல்லாமல் நான் வந்து போஸ்டல் சர்வீஸை ஏன் வந்து நான் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்றதுக்கான ஒரு 2-3 விஷயங்கள். அதாவது கவரேஜ் அண்ட் ஆக்சசிபிலிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா, நேஷன் வைட் கம்ப்ளீட்டாக ஈவன் எந்த வில்லேஜ்னாலும் போஸ்டல் சர்வீஸ் அப்படின்றது உங்கள் ஊர்லேயும் இருக்கும். கூடவே நீங்கள் அதுக்கான இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சிலவங்க, ஏன்னா நம்ம எல்லாருமே எல்லா சூழ்நிலையிலையும் எல்லாமே கொரியர் சர்வீஸ் ஆக்சசபிள் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம். இப்போ ஈவனே நானே ஒரு பேஷண்ட்ஸ்க்கு மெடிசன் அனுப்புகிறேன்னு சொன்னாலும் பேஷண்ட்டே சொல்லுவாங்க, சார் கொரியர் இல்லாமல் போஸ்டல் சர்வீஸில் போட முடியுமா? ஏன்னா கொரியர் வந்து எனக்கு வந்து 15 கிலோமீட்டர் போகணும், பட் போஸ்டல் வந்து என் பக்கத்துலேயே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற பர்சன்ஸ் ஒரு வேளை ரொம்ப ஹில் ஏரியாலேயோ ரொம்ப ஒரு மாதிரி உள்ள ரூரல் ஏரியாவிலே இருக்கிறீங்கன்னா, அங்கே உள்ள போஸ்டல் சர்வீஸில் ஸ்பீட் போஸ்ட் மேக்ஸிமம் பண்ணுங்கள். அதுவே நல்லது. சரியா, ரெஜிஸ்டர்டு கூட வேண்டாம், ஸ்பீட் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அதில் ஒரு மெத்தட் இருக்குது, அதையும் நான் சொல்லித்தரேன். அப்புறம் கொரியர் சர்வீஸ்ன்றது சிட்டிக்குள்ளே இருக்கிறீங்கன்னா நீங்கள் கொரியர் சர்வீஸ் பண்ணிக்கங்க. சரியா, அப்புறம் பட் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் போஸ்டல் சர்வீஸ் தான் பெஸ்ட்டு. காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். இதில் கொஞ்சம் காஸ்ட் கூட பெரிய வேரியேஷன்ஸ் வந்துடாது. அண்ட் ரிலையபிலிட்டி இதில் வந்து உங்களுக்கு வேரியபிலிட்டி டைம் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்டாண்டர்டாக இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் ஹை ரிலையபிலிட்டி, சீக்கிரம் உடனே போகிற மாதிரி இருக்கும். இதில் ஒரு நாள் போஸ்டல்னால் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் ஸ்பீடு பொறுத்தவரை உங்களுக்கு எப்படின்னா, போஸ்டல் சர்வீஸும் மேக்ஸிமம், அதாவது கொரியர் சர்வீஸ் வந்து இன்றைக்கி நீங்கள் அதாவது கன்னியாகுமரிலேருந்து சென்னைக்கு போட்டிங்கன்னா நாளைக்கு போயிடுது, கன்னியாகுமரிலேருந்து போடும்போதே நாளைக்கு போயிடுது. சரியா, சம்டைம்ஸ் டெலிவரி, அதாவது வண்டி வந்து லேட் ஆகுது, அல்லது இன்றைக்கி கொரியர் எடுக்கிறாங்க, நாளைக்கு காலையில் கொடுக்க வேண்டும், பட் இடையில மழை இல்லை இடையில டிராஃபிக் அப்படின்னா நாளைக்கு 11 மணிக்கு போய் சேருது அப்படின்னா அந்த கொரியரை அன்றைக்கி டெலிவர் பண்ண மாட்டாங்க, நெக்ஸ்ட் டே தான் டெலிவர் பண்ணுவாங்க. பட் போஸ்டல் சர்வீஸ் அந்த மாதிரி கிடையாது, குயிக்கர் டெலிவரி இருக்கும். பட் ஒரு நாள் எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு அடுத்த நாளுக்குள்ளே அந்த லெட்டரை கொடுத்துடணும் அப்படின்ற அவங்களுக்கான ரெகுலேஷன்ஸ் ஆர்டர்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்குது. பட் கொரியர் சர்வீஸ்க்கு அப்படி கிடையாது. சுச்சுவேஷன்ஸ் மோசமானால் மழை வந்தாலோ எதுனா இன்றைக்கி மழை அதனால் டெலிவரி கொடுக்க முடியல அப்படிம்பாங்க. ஸோ அப்படி நிறைய விஷயம் நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். அண்டு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து போஸ்டல் சர்வீஸில் இருக்கும், இதுலேயும் இருக்கும். பட் இதில் வந்து நீங்கள் ஷிப்மெண்ட் டைமில் எவ்வளோ காஸ்ட்னு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் அது வந்து இருக்கும். அண்ட் அக்னாலஜ்மெண்ட், அதாவது பார்த்திங்கன்னா இதுதான் இந்த போஸ்டல் சர்வீஸில் உள்ள பெஸ்ட் மெத்தட். அதாவது நம்ம போஸ்டல் சர்வீஸில் போடுறப்போ அக்னாலஜ்மெண்ட் லெட்டர்னு ஒன்று கண்டிப்பாக வச்சு போடுங்க. இப்போ நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்லேயே போட்டாலும் சரி, அக்னாலஜ்மெண்ட் லெட்டர்னு ஒன்று கண்டிப்பாக, அது ஒரு 5 rupees தனியாக கார்டு வாங்கிட்டு அது கூடயே பின் பண்ணி வைக்கணும். அந்த அக்னாலஜ்மெண்ட் லெட்டரில் உங்களோட அட்ரஸ்ஸு, டு அட்ரஸ்ஸு உங்களோட அட்ரஸும், ஃப்ரம் அட்ரஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன் ஹோமியோபதி அப்படின்ற இதை எழுதிட்டு கண்டிப்பாக அட்ரஸை ஃபில் பண்ணி வைங்க. அது ஃபில் பண்ணி வைக்கிறது தான் இந்த போஸ்டல் சர்வீஸில் போடுறதுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட். கொரியர் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட் வைக்க முடியாது, பட் வி கேன் ட்ராக் இட் இன் ஆன்லைன். அதுதான் இதில் முக்கியமான விஷயம். ஸோ ஏன் இந்த அக்னாலஜ்மெண்ட் லெட்டரை சொல்கிறேன் அப்படின்னா, இன்கேஸ் ஏதாவது ஒரு சீரியஸ் ஃப்ளட்ஸ் ஏதாவது வந்துருச்சு, ரொம்பவே முடியாமல் போயிடுச்சு, சரியா, அப்போது அந்த அக்னாலஜ்மெண்ட் லெட்டரில் நீங்கள் இந்த இதை பேஸ் பண்ணியே உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் செய்யப்பட்டாலோ ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலோ, இது ஏன்னா கவர்மெண்ட் சார்ந்த இது இல்லையா, ஸோ இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜ் சீட்டே கிடைக்கும் அப்படின்ற சுச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரி அது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் நடக்குது அப்படின்றப்போ நீங்கள் இதை கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு இன்ஃபர்மேஷன்ஸ் டேட்டா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு அப்படின்றப்போ கவர்மெண்ட்டோட அந்த டேட்டா, கவர்மெண்ட் டெலிவரி ரிப்போர்ட்டில் அது இதனால தான் டிலே ஆகிடுச்சுன்னு கொடுப்பாங்க. ஸோ அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு விஷயமா இருக்கும். இதனால தான் எப்போவுமே ஐ யூஸ் டு சூஸ் இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் ஒன்லி ஃபார் அப்ளிகேஷன் பர்பஸ் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ மற்றதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு
கொரியர் சர்வீஸ் மற்ற விஷயங்களுக்கு நல்லா இருக்குமே ஒழிய அப்ளிகேஷன் பர்பஸ்க்கு டெஃபினட்டாக நீங்கள் வந்து இது பண்ணணும். சரி, அடுத்து கேட்குறீங்க என்னென்னா, சார் நான் வந்து கொரியர் போட்டால் கொரியர் போட்டால் எத்தனை நாளில் ரீச் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க. கொரியர் போடுறப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து நான் கன்னியாகுமரியிலேருந்து கொரியர் போட்டாலே மேக்ஸிமம் 1 டேயில் ரீச் ஆகிடுதுங்க. பட் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் 1 டேக்கு மேலே எடுத்துக்கலாம். இன்றைக்கி போடுறேன் அப்படின்னா, இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, கொரியர் கிடையாது. பட் நாளைக்கு மண்டே நான் போடுறேன் அப்படின்னா வெனஸ்டேக்குள்ளே கண்டிப்பாக ரீச் ஆகிடும். போஸ்டல் சர்வீஸும் வெனஸ்டேக்குள்ளே கண்டிப்பாக ரீச் ஆகிடும். ரைட்டு, கன்னியாகுமரியிலேருந்து போடும்போது இவ்வளோ ரீச் ஆகுது அப்படின்னா, இன்னொரு விஷயம் எப்படி ஆகும் அப்படின்னா, ஒரு சில சமயம் நம்ம ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சில இப்போ ரூரல் ஏரியா இருக்கும். அந்த ரூரல் ஏரியாவில் நம்ம வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். இந்த ப்ரொஃபஷனல் கொரியர் ஏதாவது ஒரு கொரியர் ரெஜிஸ்ட்ரி கொரியர் ஏதாவது ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் தக்கலைன்னு ஒரு ஊரில் இருக்கீங்க. தக்கலை கூட வேண்டாம், களிகாவளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட எண்டு பார்டர். இந்த களிகாவளையில் நீங்கள் கொரியர் போடுறீங்க அப்படின்னா, இந்த கொரியர் இது வந்து உள்ள ஊரில் இருக்கும். இதை எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு போய் ஒரு மெயினான ஒரு ஏரியா அப்படின்னு சொல்கிறது மார்த்தாண்டத்தில் சேகரிப்பாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய இடம் களிகாவளையில் பார்த்தீங்கன்னா, அங்கே கலெக்ஷன் டைம் வந்து மேபி 4 hour இருக்கலாம் ஈவினிங். அப்போது நீங்கள் கொடுக்குறது ஒரு 5 மணிக்கு கொடுத்துருப்பீங்க. அப்போ அந்த கொரியர் அன்றைக்கி எடுத்துக்கொள்ளப்படாது, நெக்ஸ்ட் டே தான் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ நெக்ஸ்ட் டே தான் உங்களுக்கு மார்த்தாண்ட ஆகி அங்கேருந்து அடுத்து சென்னைக்கு மூவ் ஆகும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஊர்லேயும். ஒரு கிராமத்தில் இருக்கீங்கன்னா கிராமத்தில் கலெக்ஷன் சென்டர்ஸ் தான் இருக்கும். இந்த கலெக்ஷன் சென்டர்ஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட டைம் மதியம் 2 மணியோ 3 மணியோ, இப்போ அருமணன் ஒரு ஏரியா இருக்குது, ஆற்றூர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரெகுலராக கொரியர்ஸ் இங்கேருந்து போடுறதுனால சொல்கிறேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மதியம் வந்து 2:30 கொரியர் சர்வீஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். அடுத்து என்ன டைமில் நீங்கள் கொடுத்தாலும் 2:30க்கு மேலே எப்போ கொடுத்தாலும் அது நெக்ஸ்ட் டே தான் அந்த கொரியர் எடுத்துக்கொள்ளப்படும். பட் போஸ்டல் சர்வீஸ் அப்படி கிடையாது. 3 மணி வரைக்கும் ஸ்டாண்டர்டாக போஸ்டல் சர்வீஸ் இருக்கும். போட்டோமா கரெக்டாக முடித்தோமா அன்றைக்கி உடனே கண்டிப்பாக அன்றைக்கி நைட் வந்து கண்டிப்பாக சென்ட் ஆகிடும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குங்க. ஸோ இதனால தான் சொல்கிறேன், போஸ்டல் சர்வீஸை அப்ளிகேஷன் சமயத்தில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றதும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நீங்கள் கருத்தில் வச்சுக்கணும். கண்டிப்பாக இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும், சென்னைக்கு தான் அனுப்பணும். நேரில் கொண்டு போய் கொடுக்குறத தவிர்த்துட்டு இன்பர்சனும் பண்ணலாம். மேபி டெலிவர்டு இன்பர்சனும் கொடுத்துருக்கான். டெலிவர்டு இன்பர்சனாக டேரெக்டாக அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன் ஹோமியோபதி அரும்பாக்கம் காலேஜ் இருக்கு இல்லையா, உள்ளே போனீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க உள்ளே போய் கொடுங்க. இதுக்காக நீங்கள் அடுத்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன், விழுப்புரத்தில் இருக்கேன், காஞ்சிபுரத்தில் இருக்கேன், நான் போய் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கிடையாது. போஸ்டல் சர்வீஸ் அழகாக போட்டுவிடுங்க, கண்டிப்பாக சூப்பராக போயிடும். ஒரு சின்ன பிசர் கூட மிஸ் ஆகாது. ஸோ இதுதான் இன்றைக்கி சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஒய் இந்தியா போஸ்ட் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் அப்ளிகேஷன் பர்பஸஸ். தேங்க்யூ.